அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரத கதையில் துளசியை பற்றி பார்க்க போகிறோங்க. அதிகாலையில் தினமும் எழுந்து ஏழை ஒருவன் தனக்கு சொந்தமான வயக்காட்டுக்கு சென்று கீரை வகைகளை பறித்து அதை சந்தையில் விற்று அதில் வர்ற சொற்ப வருமானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான். அவன் தினமும் கீரைகளை பறிக்க காட்டுக்கு போகிற வழியில் ஒரு குடிலில் முனிவர் ஒருவர் சிறு பெருமாள் விக்கிரகத்தை வச்சு துளசி இலையால் பூஜைகள் செய்வதை பார்த்து கொண்டே போவான். ஒரு நாள் அதே போல் முனிவர் பெருமாளுக்கு துளசியை வச்சு பூஜை செய்கிறத பார்த்து கொண்டே வயக்காட்டுக்கு போகிறான். கீரைகளை பறிக்கும்போது அதன் அருகே சில துளசி செடிகள் வளர்ந்துருக்கிறத பார்க்குறான். அப்போது அவனுக்கு அந்த முனிவர் தினமும் பெருமாளுக்கு பூஜை செய்கிற துளசி இலை ஞாபகத்துக்கு வந்துடுது. உடனே நம்மளால் தான் பெருமாள் விக்கிரகத்துக்கு பூஜை செய்ய முடியலை, இந்த துளசியையாவது பறித்து கொண்டு போய் அந்த முனிவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் அதை அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்குவாருன்னு எண்ணியபடி செடியில் இருந்த துளசியை சேர்த்து பறித்து கீரைக்கட்டோட ஒன்றா போட்டு தலை மீது வைத்து கொண்டு முனிவரோட இல்லம் நோக்கி நடக்கிறான். ஆனால் அவன் பறித்து போட்ட கீரைக்கட்டில் ஒரு சிறு கருணாக இருந்ததை அவன் கவனிக்கலை. முனிவரோட இல்லத்துக்கு முன் வந்து நின்றான் அந்த ஏழை விவசாயி. முனிவர் ஏழையை பார்த்தாரு. அதே சமயம் அவன் பின்னே அருவமாய் யாரோ ஒருவர் நிற்கிறதையும் அவர் பார்க்குறாரு. தன் கண்ணை மூடி ஞான திருஷ்டியில் அவர் யாருன்னு அறிய முயன்று பார்த்ததில் அந்த ஏழையின் பின்னால் நிழல் போல நிற்பது கிரகங்களில் நாகத்தின் அம்சத்தில் ஒருவரான ராகு பகவான்னு தெரியுது. முனிவர் உடனே ஏழைகிட்ட, உன் தலையில் உள்ள கீரைக்கட்டை அப்படியே வச்சிரு, ஒரு 5 நிமிஷம் அதை கீழே இறக்க வேண்டாம், இதோ வந்துடுறேன்னு கூறிவிட்டு குடிலுக்கு பின்பக்கம் சென்று ராகு பகவானோட மந்திரத்தை உச்சரித்து ஏழையின் பின்னே நின்றிருந்த ராகு பகவானை அழைக்கிறாரு. ஏழையின் பின்னால் இருந்த ராகு பகவானும் குடிலுக்கு பின்னால் இருந்த முனிவர் முன்பாக வந்து நின்று வணங்கி, சுவாமி, என்னை தாங்க அழைத்ததன் காரணம் என்னன்னு கேட்குறாரு. முனிவரும் ராகுவை வணங்கி, ராகுவே, எதுக்காக இந்த ஏழையை பின்தொடர்ந்து வருகிறாயின்னு காரணம் கேட்குறாரு. அதுக்கு ராகு, சுவாமி, இந்த ஏழை இன்று நான் ஒரு சிறு கருணாக உருவெடுத்து தீண்ட வேண்டும்னு இவனுக்கு எழுதப்பட்ட கிரக விதி. ஆனால் இவன் என்றும் இல்லாத அதிசயமாக இன்னைக்குன்னு பகவானுக்கு பிரியமான துளசியை தலையில் சுமந்து வர்றதால இவனை என்னால் தீண்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாரு. இவன் தலையில் சுமந்திருக்கிற துளசியை உங்கள்கிட்ட கொடுத்த அடுத்த கணமே அவனை தீண்டி விட்டு என்னோட கடமையை முடித்து கொண்டு நான் கிளம்பி போயிடுவேன்னு ராகு பகவான் சொல்கிறாரு. முனிவருக்கு ஏழை மேலே பரிதாபம் ஏற்படுது. எவ்வளவு ஆசையாக நம்மளோட பூஜைக்காக துளசியை பறித்து கொண்டு வந்திருக்கான், அவனை காப்பாற்ற முயற்சிக்கணும்னு எண்ணிறாரு. ராகுவே, அவனை நீ தீண்டாமல் இருக்க ஏதேனும் பரிகாரம் இருக்கான்னு கேட்குறாரு. ராகுவோ, சுவாமி, இத்தனை காலம் நீங்கள் இறைவனை பூஜை செய்த புண்ணியத்தோட பலனை அந்த ஏழைக்கு கொடுத்தா அவனது சர்ப்பதோஷம் நீங்கள் பெறுவான், அதனால் நான் அவனை தீண்ட மாட்டேன்னு சொல்கிறாரு. முனிவரும் அகமகிழ்ந்து, அவ்வளவுதானே, இதோ இப்பொழுதே நான் இதுவரை செஞ்ச எல்லா பூஜை புனஸ்காரத்தோட பலனையும் முழுவதையும் அந்த ஏழைக்கு கொடுக்குறேன்னு கூறி ஏழைக்கு தன் பூஜை பலனை கொடுக்க ராகு பகவானும் முனிவரோட தர்ம குணத்தை எண்ணி மகிழ்ந்து மறைந்து போனார். அப்பொழுது கீரைக்கட்டில் இருந்த கருணாகமும் மறைஞ்சது. முனிவர் அந்த ஏழையிடம் வந்து, இனி நீ தினமும் என் பூஜைக்கு துளசி பறித்து வரணும், சரியான்னு சொல்கிறாரு. ஏழைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்மளால் பெருமாளுக்கு பூஜை செய்ய முடியலைனாலும் முனிவர் மூலம் இப்படி ஒரு கொடுப்பினை நமக்கு கிடைக்கிதுன்னு நினச்சி மகிழ்ந்து கொண்டே தன் குடிசையை நோக்கி போகிறாங்க. இதுதான் இந்த கதை. துளசியோட மகிமை என்னன்னு இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.